நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போய் கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எனக்கு தீராத ஒரு நோய் இருக்கு, அதாவது வலிப்பு நோய் இருக்கு. அந்த வலிப்பு வரும்போது என்ன அறியாமையே என்னுடைய ஆடைகள் எல்லாமே விலகிடுது. அதுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ அந்த நோய்க்காக அல்லாஹ்வுக்காக நீ பொறுமையா இருந்தீனா அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உனக்காக அல்லாஹ்விடத்துல நான் துஆ செய்றேன். அந்த பெண்மணி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுக்காக இந்த நோயை நான் பொறுத்துக் கொள்றேன், எனக்கு ஆடை விலகாம இருப்பதற்காக நீங்க துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் வந்து அந்த பெண்மணிக்காக துஆ செய்றாங்க. அப்ப அந்த பெண்மணி அல்லாஹ் கொடுத்த நோயை பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக பொறுமையா இருந்த காரணத்துக்காக அவங்களுக்கு சொர்க்கம் செல்ல காரணமா இருந்துச்சு. இப்போ ஒரு நபர்கள்லாம் தீராத நோய் இருக்கும். சில பேருக்கு தலைவலி, வயிறு வலி, தொடர் உதிர்போக்கு, இதெல்லாம் வந்து தொடர்ந்து இருக்கும். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? அல்லாஹ்விடத்துல பொறுமையை கொண்டு அல்லாஹ்வுக்காக துஆ செய்யணும். நம்ம இப்போ இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா, அப்ப ஒரு நோயை தரதும் அல்லாஹ்தான், அதற்கு நிவாரணம் தரதும் அல்லாஹ்தான். இப்போ இன்னும் சில பேருக்கு சாப்பிடுறதுனால உடம்புல அலர்ஜி மாதிரி வரும். அப்ப அதை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த நோயை தரதும் அல்லாஹ்தான், அதற்கு நிவாரணம் தரதும் அல்லாஹ்தான் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு உங்க உடம்புல ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதுக்காக நீங்க ஆஸ்பத்திரியில போய் சரியான மருந்து எடுத்துக்கணும். தீராத நோய்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வயிற்று வலி, தொடர் உதிர்போக்கு, அந்த மாதிரி நோய்களாதான். அப்போ சொர்க்கத்துல மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ்பெற்ற வீடு எதுன்னா பைத்துல் ஹம்து. அதாவது மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வீடு எதுன்னா பைத்துல் ஹம்து, மறுமையில. அப்ப ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய குழந்தை இறந்துருது. அப்ப அல்லாஹ் வந்து மலக்குகள்கிட்ட கேட்பாங்க, என்னுடைய அடியானுடைய குழந்தையை நீ கைப்பற்றியா அப்படின்னு. உடனே மலக்குகள் ஆமான்னு சொல்லுவாங்க. என்னுடைய அடியானுடைய இதயக்கனியை நீ பறிச்சிட்டியான்னு கேட்கும்போது அதுக்கும் மலக்குகள் ஆமான்னு சொல்லுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன கேட்பாங்க? என்னுடைய அடியான் என்ன சொன்னாங்க கேட்கும்போது மலக்குகள் சொல்லுவாங்க, உன்னை புகழ்ந்தாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நிச்சயமாக நான் அல்லாஹ் கூறியவங்க அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்களா இருக்கும். இதை கேட்டோன்னே அல்லாஹ் என்ன பண்ணுவான்? என்னுடைய அடியானுக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கட்டுங்க, அந்த வீடு அவர்களுக்கு புகழுக்குரிய வீடா இருக்கட்டும் அப்படின்னு. அதுக்கு அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. இது நூல் திருமதி 1021. அப்போ இந்த உலகத்துல எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பணமா இருந்தாலும் நம்மளால வாங்க முடியும். ஒருத்தவங்க மௌத்தாயிட்டா அது நமக்கு திரும்பி கிடைக்குமா? அது நிச்சயமா கிடைக்காது இல்ல. அப்ப இந்த உலகத்துல யார் இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தோம்னா அதற்கான மகத்தான கூலி அல்லாஹ் நிச்சயமாக கொடுப்பான். அப்ப இன்ஷா அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில எல்லாம் இருக்கக்கூடிய அல்லாஹ் நமக்கு எல்லாம் அல்லாஹ் நமக்கு ஆக்கி அருள் புரிவானாக. வாக்கிது தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.